Hi friends, today recipe Carrot Halwa. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் ஃபாரிஸ்ட் டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ கேரட் அல்வா பண்ணுறதுக்கு நான் ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கிட்டேன். இப்போ பால் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு இதை ஒரு 2 நிமிஷம் போல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரு 300 கிராம் கேரட் எடுத்துக்கிட்டேன். இப்போ 1/2 லிட்டர் பாலுக்கு 300 கிராம் கேரட் கரெக்டாக இருக்கும். சில பேர்லாம் குக்கரில் வைப்பாங்க கேரட் அல்வாவுக்கு. ஸோ அந்த மாதிரி வைக்கிறத விட இந்த மாதிரி நீங்கள் பேனில் பாலை சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கேரட்டை இதோட அதாவது அந்த பால்லே நல்லா வேக போகுது. அப்போ தான் நம்மளுக்கு அந்த டேஸ்ட் இன்னும் சூப்பராக கிடைக்கும். அதாவது எடுத்தோடனே நம்ம கேரட் போட்டோம் அப்படின்னா பால் ஒரு மாதிரி சம்டைம்ஸ் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால நீங்கள் என்ன செய்றீங்க, பால் கொஞ்சம் ஒரு கொதித்த பிறகு நம்ம கேரட்டை போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த மாதிரி எந்த பயமும் இருக்காது. அதாவது தெரிஞ்சிருமோ அந்த மாதிரி எதுவும் இருக்காது. ஸோ பால் லைட்டாக சூடான பிறகு நான் கேரட் சேர்த்துக்கிட்டேன். நான் துருவின கேரட் ஒரு 300 கிராம் சேர்த்துக்கிட்டேன். 1/2 லிட்டர் பாலுக்கு 300 கிராம் கேரட் கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த பால்லையே கேரட் நல்லா வேகணும். ஒரு 20 நிமிஷம் போல் ஆச்சு. எனக்கு பால் எல்லாமே நல்லா வற்றி அந்த கேரட் நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் கேரட்டை நல்லா மேஷ் பண்ணிக்கிட்டேன். நல்லா மேஷ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். சாப்பிடும்போது அது மாதிரி சிக்காது, கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 30 கிராம்லேருந்து ஒரு 40 கிராம் வரைக்கும் சுகர் சேர்க்கலாம். நான் இன்னைக்கு ஒரு 40 கிராம் அளவு சுகர் சேர்த்துக்கிட்டேன். இதோட ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்தோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு நல்லா சுகரை தூக்கி கொடுக்கும். ஸோ அதனால உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சுகர் சேர்த்துக்கோங்க. நம்ம சுகர் சேர்த்ததுனால கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் தண்ணி விடுறது மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம். கொஞ்ச நேரத்துலேயே அது கொஞ்சம் நல்லா தண்ணியெல்லாம் இதாகி கொஞ்சம் ட்ரை ஆயிரும். ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் 3 இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் தான், பால், சுகரு, கேரட்டு. சில பேர்லாம் இதுக்கு எக்ஸ்ட்ரா கண்டென்ஸ்டு மில்க்கு, பால்கோவா அதெல்லாம் சேர்ப்பாங்க. அது சேர்க்காமலே இது சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன், 3லேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு இதில் உங்களுக்கு என்ன நட்ஸ் வேணுமோ அது நீங்கள் சேர்த்துக்கலாம். கிஸ்மிஸ், பாதாம், முந்திரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு கிஸ்மிஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதில் லைட்டாக கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக அந்த கிஸ்மிஸ் போலாம் லைட் ப்ரௌன் ஆனவுடனே இது நல்லா எல்லா பக்கமும் கலக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த நெய் ஸ்மெல்லு இன்னும் சூப்பராகும். அந்த கேரட், பால் எல்லாம் சேர்ந்து நல்லா சூப்பராக கிடைக்கும். நீங்கள் ஏதாச்சும் பிரியாணி அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுறீங்க அப்படின்னா, சைடில் ஏதாவது ஸ்வீட் வேணும் அப்படின்னா நீங்கள் உடனே கேரட் அல்வா பண்ணலாம். அந்த அளவு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா அந்த நெய்யிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். நெய்யில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கேரட் அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.